உங்கள் மொபைலில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் டெலிட் பண்ணாமல் 2 செட்டிங்ஸ் மாற்றுங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து வராது. அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அதுதான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டிங் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. அதில் ஆப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸுமே டிஸ்பிளே ஆகும். அதிகமாக நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதில் ஸ்டோரேஜ் யூசேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கேச்சஸ் பார்த்தீங்கன்னா 963 MB வந்து இருக்குது. ஒவ்வொரு ஆப்லையும் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களே, அதில் கேச்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான MP வந்து பிடிச்சிருக்கும். அதனாலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து வரும். இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 963 MB வந்து கேச்சஸ் இருக்குது. கிளியர் கேச்சஸ் அப்படின்னு தான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அந்த கேச்சஸ் வந்து கிளியர் ஆயிரும். அது மாதிரி நீங்கள் எந்தெந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதிகமாக அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் இதில் போய்ட்டு இப்போ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் யூசேஜுங்களை கிளிக் பண்ணுறேன். கேச்சஸ் பார்த்தீங்கன்னா 61 MB கிளியர் கேச்சஸை கிளிக் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பையும் ஒவ்வொரு ஆப்பையும் கிளிக் பண்ணி கிளியர் கேச்சஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ரெண்டாவது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் லோகோ இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதில் திஸ் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நாட் இன்ஸ்டால் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் வந்து இது மூலமாக ஒரு ஸ்டோரேஜ் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்போ இவ்வளோ ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா 470 MB வந்து எனக்கு ஸ்டோரேஜ் வந்து எனக்கு இதாகிட்டு இருக்குது. இன்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி ரிமூவ் செலக்டட் ஆப்ஷன் இருக்குல்ல, ரிமூவ் பண்ணிடுங்க. அது மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் எந்தெந்த ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கோ அதோட ஆப்ஸ் லிஸ்ட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 செட்டிங்ஸை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரீ ஆகும். இந்த லிங்க் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.